أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஆலிமா நஜிமா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹல்ரத் லுக்மானுல் ஹக்கீம் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அரபு நாட்டில் லுக்மான் என்ற ஒரு மகான் வாழ்ந்தார். இவர் ஐயூப் அலைஹிவஸல்லம் அவர்களின் அண்ணனின் மகன் அல்லது சிற்றன்னையின் மகன் என கூறப்படுகிறார். இவர் ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவராகவும் சூடானின் நூபி வம்சத்தினருடன் தொடர்புடையவராகவும் இருந்தார். அரபு நாட்டிற்கு ஓர் அடிமையாகத்தான் வந்தார். ஆனால் மதிநுட்பமும் ஞானமும் இறை வழிபாடும் உலக பற்றில்லா தன்மையும் கொண்டிருந்தார். இவர்களின் ஞான சொற்பொழிவு சஹீஃபா லுக்மான் என்னும் பெயரால் அரபகத்தில் மிகவும் பிரபலமானது. இவர்களின் ஞான உரையாடல் பற்றி புனித குர்ஆனில் லுக்மான் என்னும் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தமது இறுதி நாட்களில் தமது மகனுக்கு அறிவுரை புகட்டினார்கள். அதாவது, மகனே, அல்லாஹ்விற்கு இணையாக யாரையும் இணைக்காதீர். இணை கற்பித்தல் பெரும் பாவமாகும். மகனே, தொழுகையை நிலைநாட்டுவீராக. நல்லதை ஏவி தீயதை தடுப்பீராக. உங்களுக்கு ஏற்பட்ட இடர்களை சகிப்பீராக. இது வீரமிக்க செயலாகும். பூமியில் பெருமையுடன் நடக்காதீர். அவ்வாறு நடப்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. இரண்டாவதாக அன்னலாயின் அற்புதம். அரபகத்தின் பாதை பற்றி முன்னறிவிப்பு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அத்தீ, உமக்கு ஆயுள் நீண்டிருந்தால் ஒரு காலத்தை பார்ப்பீர். அன்று ஒரு பெண் தன்னந்தனியாக ஹைரா ஒரு ஊரிலிருந்து புறப்பட்டு கஅபா வந்து தவாப் செய்வாள். அவளுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரை பற்றிய அச்சமும் இராது என்றார்கள். அவ்வாறே ஒரு பெண் பிற்காலத்தில் ஒட்டகத்தில் பயணித்து ஹைராவிலிருந்து கஅபா வந்து தவாப் செய்து புறப்பட்டு சென்றதை நான் எனது கண்ணால் கண்டேன் என அத்தீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஜக்காத்தின் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமனுக்கு அனுப்பிய போது அல்லாஹ் தஆலா செல்வத்திலிருந்து ஜக்காத் வழங்குவதை கடமையாக்கியுள்ளார் என்பதை அந்நாட்டு மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என வலியுறுத்தினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. கபரில் மண்ணை போடும்போது ஓதவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கபரில் வைத்த பிறகு, மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. பொருள்: இந்த மண்ணிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், அதனுள்ளேயே நாம் உங்களை மீளச் செய்வோம், அதிலிருந்தே நாம் உங்களை 2ஆம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அனாதைகளிடம் அன்பு செலுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மெய்யான தீனை கொடுத்து அனுப்பியவன் மீது ஆணையாக, அனாதைகளை ஆதரித்தவர்கள், அவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டோர் ஆகியோரை மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகில் வேதனை செய்ய மாட்டான். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. கருமித்தனம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் தஆலா தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்தவற்றில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவ்வாறன்று அவர்களுக்கு தீங்குதான். எதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக அணிவிக்கப்படுவார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் அனந்தர உரிமை அல்லாஹ்விற்கே உரியதாகும். அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவன். ஏழாவதாக உலகத்தை பற்றி. காஃபிர்களின் செல்வத்தை பாராதீர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நபியே, அவர்களில் சிலருக்கு சுகம் அனுபவிக்க நாம் கொடுத்திருப்பவற்றின் பக்கம் நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்தாதீர். இவையாவும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே. இவற்றை அவர்களின் சோதனைக்காக நாம் கொடுத்துள்ளோம். எட்டாவதாக மறுமையை பற்றி. நீதியான ஆட்சியாளரின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் நீதியாக தீர்ப்பு வழங்கியவரை அழைத்து வரப்படும். அவரிடம் கடினமாக கணக்கு
வாங்கப்படும். இதை கண்ட அவர், உலகில் இருவருக்கிடையில் ஒரு பேரீச்சம்பழத்தை நனவாவது நான் தீர்ப்பு வழங்காமல் இருந்திருக்க கூடாதா என எண்ணுவார். கருத்துரை: ஒருதலை பட்சமாக அநீதியான முறையில் தீர்ப்பு வழங்குவோர் தமக்கு என்ன நேரிடும் என்பதை சிந்திக்கவும். 9வதாக நபி வழி மருத்துவம். மாதுளை இரைப்பையை சுத்தம் செய்கிறது. மாதுளையை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள், அது இரைப்பையை சுத்தப்படுத்துகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: மாதுளை இரைப்பையை சுத்தம் செய்வதுடன் நீண்டகால இருமலையும் போக்குகிறது என அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. சலாம் கூறுங்கள். பிறர் வீட்டில் நுழையும் போதும் வெளியே வரும்போதும் சலாம் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.